ராமன் காட்டிற்கு வந்த இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த கைகேயினால் தான் வந்தது என்கிறது பொருத்தமாகாது. பின்பு ஏன் குகப்பெருமான் வணங்கினார் என்றால், அதற்கு முக்கிய காரணம் ராமபிரான் காட்டிற்கு வந்ததுனால தானே எம்மனோர்க்கு, எங்களை போன்றவருக்கு அவருடைய தரிசனம் கிடைத்தது, அவருடைய நட்பு கிடைத்தது. கம்பராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் அவர்கள் ரொம்ப காலத்து நண்பர்கள், அது வேற விஷயம். கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுதான் ராமன் காட்டுக்கு வந்த பிறகு பரதனை குகப்பெருமானை காண்கிறார். ஆதலால் அடியேனுக்கும் மற்றவர்களுக்கும் காணவர்களுக்கும் ராமபிரானுடைய நட்பு என்பது கைகேயினால்தான் சாத்தியமாச்சு என்கிறதுனால், கைகேயி எனது அன்னை என்று கண்டு கைகேயை வணங்கினார் குகப்பெருமான் என்று பார்க்கிறோம். மற்றும் சில விஷயங்கள், பிரத்யக்ஷ பிரமாணத்தை பற்றி சில விஷயங்களை பகிர விரும்புகிறேன். பிரத்யக்ஷம் என்றால் புலப்படும் பிரமாணம். என் எதிரே திரு பாலு அவர்களை காண்கிறேன். இது பிரத்யக்ஷ பிரமாணம். இதை தவிர ஒரு அற்புதமான விஷயத்தை சில பெரியோர்கள் வகுத்துள்ளனர். இந்த பிரத்யக்ஷமாக இல்லாமல், அட்சம் என்றால் புலன், பிரதி அட்சம், புலப்படுவது பிரத்யக்ஷம். இந்த புலன்களுக்கு தெரியாமல், நாம் எந்த புலன்களை இப்பொழுது கொண்டு உள்ளோமோ இந்த புலன்களுக்கு தெரியாமல், புலன்களை கடந்தும் ஆனால் உட்கண்ணுக்கு தெரியக்கூடியது, அதையுமே யோகி பிரத்யக்ஷம் என்று சான்றோர்கள் கூறுவர். இதெல்லாம் சாமானிய புலன்களுக்கு உட்பட்ட விஷயம் அல்ல. யோகி பிரத்யக்ஷம் என்று ஒன்று உண்டு. இதே போலவே சாட்சி பிரத்யக்ஷம் என்று ஒன்று உண்டு. யோகி பிரத்யக்ஷம் என்பது அதிகமாய் ஸ்ரீ ராமானுஜர் கையாளும் சொல். சாட்சி பிரத்யக்ஷம் என்பது மத்வாச்சாரியால் கையாளும் ஒரு சொல்லாடல். இதை தவிர ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் என்கிறார்கள் அல்லவா, அது கூட ஒரு விதமான பிரத்யக்ஷம் தான். ஆனால் அது புலன் அனுபவம் இல்லை. அதனால் அதற்கு ஒரு பெயர் வைக்கலாம், ஸ்பூர்த்தி பிரத்யக்ஷம் என்று. இதற்கெல்லாம் கம்பராமாயணத்தில் எங்கே இடம் இருக்கிறது என்கிறதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதயத்தினுள் அன்பு என்று என்ன சொல்லலாம்? ஓர் உணர்வு, ஆதரம், அன்பு. இதை வெறும் புலன்களால் அனுபவித்தல் என்கிறது மட்டும் நாம் கூற முடியவில்லை. புலனால் அன்பை காணுதல் என்கிறது அதனுடைய ஆரம்ப நிலையாக இருக்கலாம், மேலோட்டமான விஷயமாக இருக்கலாம், பெரிஃபரல். ஆனால் புலன்களை கடந்து இயலில் உள்ள அன்பு, சொரூபத்தில் உள்ள அன்பு என்கிற விஷயம், அது சாட்சிக்கு பிரத்யக்ஷமாகும்படியாக இருப்பதால் இது சாட்சி பிரத்யக்ஷம். பொதுவாக உளச்சான்று என்று சொல்லுகிறார்களே, அறத்திற்கு முதல் பிரமாணம் உளச்சான்று என்று சொல்லுவார்கள். அது மாதிரியான ஒரு 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 சாட்சி பிரத்யக்ஷம். கிட்டத்தட்ட உளச்சான்றாக இருக்கக்கூடிய அறமும் இப்பொழுது அடியேன் சொல்லக்கூடிய அன்பும் ஒன்றுதான். தூய அன்பு, ஒருவருக்கொருவர் அன்பு என்பதிலேயே முக்கியமான இலக்கணம் அதற்கு என்னவென்றால், இவருக்கு அவர் விருந்தாளியாக ஆவது. ஒருவரிடம் உண்மையான அன்பு நமக்கு இருந்தால் அவர் என்ன எதிர்பார்ப்பார் என்றால், நம் விருந்தை ஏற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். இதை கம்பன் கவனிக்கிறார். முக்கியமான விஷயம். இதை எடுத்து கூறுகிறார். மகாபாரதத்தில் துரியோதனன் கண்ணபிரானை தன் வீட்டில் விருந்தோம்ப வேண்டும் என்று அழைக்கிறார். கண்ணன் மறுத்து விட்டார். வியாசபாரதத்தின் பிரகாரம்
கண்ணன் மறுப்பதற்கு முன்பேயே, சற்று முன்பேயே, கண்ணன் இவ்விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது, பஞ்சபாண்டவர்களுக்கென்று என்ன கொடுக்கிறாய் என்று ஆரம்பிக்கும் பொழுது துரியோதனன் கூறிய வாக்கு, 5 குண்டூசி குத்துற இடம் கூட கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம்தான் விருந்துக்கு வரலாமே என்று அழைப்பது. அப்பொழுது கண்ணபிரான் நேராக மறுத்து விட்டார். ரொம்ப அழகாக அவர் சொல்லுவது என்னன்னா, துஷதன்னம் ந போக்தவ்யம். யார் எதிரிகளோ அவர்கள் வீட்டு உணவை உண்ணக்கூடாது. துஷந்தம் நைவ போஜயேத். அப்போ துரியோதனன் கேட்கிறான், நான் ஒன்றும் உனக்கு எதிரி இல்லையே அப்படின்னு. ரொம்ப தெளிவான பதில், தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங். தர்மபுத்திரரை எவன் எதிர்க்கிறானோ அவன் என் எதிரி. யோ மாம் துவேஷ்டி எஸ்தாம் துவேஷ்டி சமாம் துவேஷ்டி எஸ்தானனு சமாமனு எத்திர தர்மஹா தத்திர கிருஷ்ணஹா. எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கு தர்மபுத்திரன் இருக்கிறான், தர்மபுத்திரனும் தர்மமும் இருக்கும் இடத்தில் கண்ணன் இருக்கிறான்னு சூத்திரம் அது மகாபாரதத்தில். அதை அனுசரித்தே இங்கு பாண்டவர்களுடைய எதிரிகள் எனது எதிரிகள், ஆதலால் எனக்கு ஏற்க முடியாது. இது எதை காட்டுகிறது என்றால், எங்கு துவேஷம் இருக்கிறதோ, எங்கு எதிரி தன்மை இருக்கிறதோ அங்கு விருந்தாளிகளாக மாட்டார்கள். எங்கு எதிரித்தன்மை இல்லையோ, தூய அன்பு இருக்கிறதோ, அதனுடைய முக்கியமான இலக்கணம் விருந்து என்பது. சுக்ரீவனும் ராமனும் நட்பு கொண்டார்கள் என்கின்ற இடத்தில் சட்டென்று கம்பநாட்டாழ்வான் அந்த நட்பை நிர்தாரணம் செய்யும் விதம் நட்பு கோட்படலம் 34வது பாடல். கனியும் கந்தமும் காயும் தூயன இனிய யாவையும் கொணாகா யாரினும் புனிதன் மஞ்சனத் தொழில் புரிந்து பின் இனிது இருந்து நல் விருந்தும் ஆயினான். சுக்ரீவ மகாராஜர் செய்த விருந்தினை ஏற்றார் ராமபிரான் என்று அந்த நட்பினுடைய அடையாளமாக சுக்ரீவ சக்கியத்தை இப்படித்தான் கொண்டு போறார் கம்பன். சுக்ரீவனோட நட்பு ஏற்பட்டது, அக்னி சாட்சிகமான நட்பு. அதன் பிறகு அவர்கள் கலந்து உரையாட ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு மஞ்சனத் தொழில் புரிந்து, அதன் பிறகு நன்கு நீராடி, அங்கு உள்ள பொய்கையில் நன்கு நீராடி கரையில் ஏறி ராமபிரான் அனுஷ்டானம் முடித்து சுக்ரீவனுடைய விருந்தாளியாக இருந்து நல் விருந்தும் ஆயினான், அந்த விருந்தை ஏற்றார் என்கிற ஒரு அழகான பாடல் அமைகிறது. அன்புக்கு அடையாளம் விருந்தேற்றல் என்கிறதை இங்கு கம்பன் காட்டுகிறான். அப்படிப்பட்ட விருந்தை ஏற்க முடியாத நிலை சில சமயம் ஏற்படும். அப்பொழுது விருந்து ஏற்க வேண்டும் என்று யாரும் வேண்டுகிறாரோ அவர் நம்மை தவறாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அன்பு இல்லையோ, அன்புக்கு இலக்கணமான விருந்து என்கிறதை இவர் ஏற்க மாட்டேன் என்கிறாரே, அப்போ இது அன்பு இல்லையோ, இவர் நம்மை துவேஷிக்கிறாரோ என்று அவர் வருத்தம் அடையலாம். அவர் வருத்தம் அடையாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிடுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது சாப்பிட முடியாது என்கின்ற ஒரு முகத்தை காட்டாமல் அதை அன்போடு சாப்பிடுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது, இப்பொழுது சாப்பிட முடியாத ஒரு நிலை, இப்பொழுதுதான் கொஞ்ச நாள் முன்னாடி வேற எங்கேயாவது சாப்பிட்டுருப்பாரோ என்னவோ, சாப்பிட முடியாத ஒரு நிலை. சாப்பிட முடியாத ஒரு நிலையில் அவருடைய அன்பை புறக்கணிக்க கூடாது. ஆனால் இந்த சாப்பாட்டை இப்பொழுது புறக்கணித்துதான் ஆக வேண்டும் என்ற நிலையில் என்ன செய்வது என்கிற கேள்வி வரும். அதை சுந்தரகாண்டத்தில் காட்டுகிறார் கடராவு படலத்தில். வருந்தேகேகேன் அது என் துணைவானவன் வைத்த காதல் அருந்தேன் இனி யாதும் என் ஆசை நிரப்பி அல்லாகால் பெருந்தேன் பிழி சாலும் நின் அன்பு பிணித்த போதே இருந்தேன் நுகர்ந்தேகேகேன் இதன் மேல் இனி ஈவதென்னோ கோகோகோ. முன்பிற்சிறந்தார் இடையுள்ளவர் காதல் முற்ற பின்பிற்சிறந்தார் குணம் நன்று இது பெற்ற யாக்கைக்கு அன்பிற்சிறந்தாயதோர் பூசனை யார் கண் உண்டேகே. மைனாக மலை விருந்தை ஏற்க வேண்டும் என்று அனுமனிடம் வந்து சொல்லும் பொழுது
வால்மீகி ராமாயணத்திலையும் துளசி ராமாயணத்திலையும் அனுமன் முதலில் அந்த மலையை தொட்டார். இது ஒரு பாடி லாங்குவேஜ். ஹனுமான் தேஹி பர்சாக்கர் புனிகின் ஹி பிரணாம். தொட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு அஞ்சலி செய்தார், கைகுவித்தார். இதோடு மட்டுமல்லாமல் கம்பராமாயணத்தில் அனுமன் சொன்ன பதில் மிகவும் அருமையாக இருக்கிறது. அப்பா, அடியேனுக்கு விருந்தோம்பல் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு காய்கனிகளையும் உன்னிடத்தில் உள்ள காய்கனிகளை எடுத்து காட்டி இங்கு உள்ள தேனை பருகலாம் என்று கூறுகிறாயே, அப்படி வந்த நீ உனது உள்ளத்தில் உள்ள அன்பாகிய தேனை நான் பருகுகிறேன். இதைவிட விருந்து வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அன்பிற்சிறந்தாயதோர் பூசனை யார்கண் உண்டே. அன்பை விட சிறந்த ஒரு பூசை உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. இது வால்மீகி ராமாயணத்தில் வேறு இடத்தில் வரக்கூடிய விஷயம். அயோத்தியா காண்டத்தில் பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்சனேனமே அர்ச்சிதாச்சைவ ஹிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம். அன்போடு கூட என்னை வந்து பார்த்தாயே அப்பா, இப்படி என்னை அன்போடு வந்து பார்ப்பதே எனக்கு செய்யக்கூடிய பூசைதான் என்று ராமபிரான் உரைக்கிறார். பாகவதத்திலும் வருகிறது. மான்கள் எல்லாம் கண்ணபிரானிடத்தில் மிகவும் அன்பு கொண்டு கண்ணனை காண்கின்றன. காணுமிடத்தில் பாகவதம் கூறுகிறது, பூஜாம் ததுகு விரச்சிதாம் பிரணயாவலோகைஹி. அன்பு கண்ணால் காண்பதே இங்கு பூசனை. இப்படி ஒரு பூஜை செய்கிறதே மான்கள். மான்கள் பூஜை செய்கிறது என்று கூறுகிறீர்களே, அது என்ன வைகானச பூஜையா, பாஞ்சராத்திர பூஜையா, காளாமுக பூஜையா, முகுட்டாகம பூஜையா என்றெல்லாம் கேட்டால் மூடமதையா, இது எதுவுமே தெரியாத மான்கள். இது எதுவுமே தெரியாத மான்கள். அப்பொழுது எப்படி பூஜை செய்யும் என்றால் இதற்கு தான் பிரேம பூஜை என்று பெயர். உள்ளம் முழுவதும் அன்பு கசிய, அந்த அன்பினால் இந்த மான்கள் பார்க்கக்கூடிய பார்வையே கண்ணபிரானுக்கு செய்த பூஜை. இவ்வாறு ராமாயணத்திலும் வால்மீகி ராமாயணத்திலும் பாகவதத்திலும் வரக்கூடிய இந்த விஷயத்தை மிக அழகாக கம்பநாட்டாழ்வான் இங்கு கொண்டு வருகிறார். அன்பிற்சிறந்ததாயதோர் பூசனை யார்கண் உண்டே. அப்படியாகில் அதிதி சத்காரம், இந்த விருந்தோம்பல், இந்த பூசை, மைனாகமலையே நீர் எனக்கு ஏற்கனவே செய்து விட்டீர், தனியாக இது எல்லாத்தையும் காட்டித்தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை என்று ஹனுமன் அந்த அன்பை ரெகக்னைஸ் பண்ற விதம், அதற்காக இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன். அடுத்தது யோகி பிரத்யக்ஷம். பொதுவாக சத்தியமே பலவிதமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். எந்த விதமான மாற்றமும் இல்லாத இருக்கக்கூடிய தத்துவம் இருக்கிறதே, அதற்கு பரமார்த்த சத்தியம்னு பேர். உலகம் உள்ளதே, அதற்கு விவகார சத்தியம் என்று பெயர். மேலும் குழப்பங்கள் உள்ளனவே மனதிற்குள். குழப்பங்களாலேயே பொச்சரிப்பு, போட்டி, பொறாமை இவைகளாலேயே எல்லாவற்றையும் காண்பது, அது விதமான சிந்தனை. அவர் என்னை கண்டு முறைக்கிறாரோ, இது மாதிரி ஒரு தனி உலகம் உண்டு. அது ஒரு விதமான சத்தியம், பிராத்திபாசிக சத்தியம் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வேற ஒரு அற்புதமான சத்தியம் உண்டு வேதாந்தத்தில். பாவனா, நம்முடைய உள்ளத்தில் உள்ள பாவனை, பகவத் சாட்சாத்காரம் என்கிற சத்தியம். இதை நாம் விவகார சத்தியம் என்று இதை கொச்சைப்படுத்த முடியாது. இது ஒரு நிர்விசேஷ பிரம்மம் போன்றதாகவும் இல்லை. இதை நாம் உபாசனையில் உள்ள சத்தியம், உபாசனா சத்தியம் என்று வேண்டுமானால் கூறிக்கொள்ளலாம். நம்முடைய உள்ளத்தில் உள்ள பாவனை, பாவலோகம், அதாவது புலன்கள் ஒரு பக்கம், புலன்களை கடந்த ராகத்வேஷங்கள் கொண்ட மனம் ஒரு பக்கம், இந்த மனதையும் கடந்து ஒரு ஹிருதய புண்டரீகம் உள்ளது.
இதயத்தாமரை என்று கூறலாம். இந்த இதயத்தாமரை என்பது மனம் அல்ல, புலன்கள் அல்ல, நம்முடைய ராகத்வேஷங்கள் அல்ல. அப்படிப்பட்ட அந்த உபாசனா சத்தியம் என்கிற விஷயம். விவகார சத்தியத்தில் ராமபிரானும் சீதையும் வேண்டுமானால் பிரிந்திருக்கலாம். ஆனால் உபாசனா சத்தியத்தில், பாவனா லோகத்தில், பாவனை உலகத்தில் ராமபிரானுக்கும் சீதைக்கும் எவ்விதத்திலும் பிரிவு கிடையாது என்கிறதை வால்மீகியே கூறுகிறார். அதுதான் பிற்காலத்தில் ரொம்ப டாக்மேட்டிக்காக ஆகிவிட்டது. ராவணன் கொண்டு போன சீதை மாயா சீதை, நிஜம் சீதை ராமரை விட்டு பிரிய முடியாது என்றெல்லாம் கூறுகிறார்கள் அல்லவா? அது வெளிப்படையான, லிட்ரலான ஒரு டாக்மேட்டிக்கான ஒரு கதை பிற்காலத்தில் எழுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கூற வரவில்லை. ஆனால் அதற்கும் ஆழ்ந்த பொருள் என்னன்னு கேட்டால் அதற்கான விதை வால்மீகியிடமும் கம்பனிடமும் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது விவகாரத்தில் சீதையும் ராமனும் பிரிந்திருக்கிறார்கள். உபாதியால் தான் சீதை ராமரை விட்டு பிரிந்திருக்கிறாள். சொரூபத்தாலோ எப்போதும் ராமரோடு சேர்ந்தவள் அவள். அந்த சொரூபம்தான் நிஜமான சீதை, உபாதி தான் மாயா சீதை என்கின்ற கண்ணோட பார்க்கிற பார்வை இருக்கே, அது சூக்ஷ்மமான பார்வை. இது டாக்மேட்டிக் இல்லை, இது இன்சைட்ஃபுல்லான பார்வை. இது வால்மீகிக்கு பொருந்தும், கம்பனுக்கும் பொருந்தும். பிரிந்திருக்கக்கூடிய ராமனையும் சீதையும் ஒரு பக்கம் கம்பநாட்டாழ்வான் வர்ணித்தாலும் ஒரு காலம் அவர்களுக்கு பிரிவு கிடையாது என்கிறதை தெரிவிக்கிறார். இது உபாசனா சத்தியம். இதை யோகி பிரத்யக்ஷம் எனலாம். வால்மீகியும் ஒரு சிறிய ஸ்லோகத்தினால் அதை கூறுகிறார். நமக்கு தெரிந்த ஸ்லோகம் தான், மயி பாவஸ்து வைதேஹ்யாக தத்வதோ வினிவேஷிதா மமாபி பாவஹா சீதாயாம் சர்வதா வினிவேஷிதா. ராமபிரானுடைய பாவம் எப்பொழுதும் சீதையிடம் இருக்கிறது, சீதையினுடைய பாவம் ராமரிடம் இருக்கிறது என்று அதை விளக்குகிறார் இந்த பாடலில் கம்பன். அருமையான பாடல். கண்ணினும் உளை நீ தையல் கருத்தினும் உளை நீ வாயின் எண்ணினும் உளை நீ கொங்கை இணை குவைத்தண்ணில் ஓவாது அண்ணல் வெங்காமன் எய்த அலர் அம்பு தொலைத்த ஆரா புண்ணினும் உளை நீ நின்னை பிரிந்தமை பொருந்திற்றாமோ. ஹனுமன் ராமபிரானிடம் கூறுகிறார், சீதையும் ராமரும் பிரிந்திருக்கிறார்கள் என்கிறது பொருந்துமா? எவ்விதத்தில் பொருந்தும்? இது விவகார சத்தியத்தில் நடக்கக்கூடிய விஷயம். பொருந்துமா? நின்னை பிரிந்து தேவி இருக்கிறாள் என்கிறது பொருத்தம் இல்லாத விஷயம். ஏனெனில் எங்கு பிரிய முடியும்? அந்த தேவியின் கண்களில் நீர் இருக்கிறீர். கண்ணினும் உளை நீ. பொதுவாக கண்ணுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கும், அதுக்கு தான் பாப்பா என்று பெயர், பியூப்பிள். அது ஒரு கண்ணாடி. நாம் யாரை பார்க்கிறோமோ அவர் அந்த கண்ணாடியில் தெரிவர். கண்ணினும் உளை நீ. சீதாதேவியினுடைய கண்களில் எப்பொழுதும் ராமர் தான் தெரிவார். கண்ணினும் உளை நீ தையல் கருத்தினும் உளை நீ. கண்ணில் மட்டும்தானா என்றால் உள்ளத்திலும் எப்பொழுதும் ராமரை தாங்கியிருக்கிறார். வாயின் எண்ணினும் உளை நீ. வாக்கில் உள்ள திருநாமம் எப்போதும் ராமேதி ராமேதி சதைவ புத்தியா, ராமநாமத்தையே கூறுவதால் வாக்கிலும் நீரே இருக்கிறீர். அது மட்டும் இல்ல, அவளுடைய நெஞ்சத்தில் உள்ள புண், விரகத்தால் ஏற்பட்ட புண், அந்த புண்ணிலும் நீரே இருக்கிறீர். அண்ணல் வெங்காமன் எய்த அலர் அம்பு தொலைத்த ஆரா புண்ணினும் உளையே நீ. இவ்வாறு சீதையே ராமராக இருக்கிறாள், ராமமயமாக இருக்கிறாள்ங்கும் பொழுது இருவரும் பிரிந்தது எங்காவது பொருந்துமோ என்று அனுமனுடைய வாக்கியம். இது உபாசனா சத்தியத்தை கூறக்கூடிய விஷயம். இது யோகி பிரத்யக்ஷம், இது பாவனை. இருவரும் பிரிய மாட்டார்கள் என்பது ஒரு பாவனை. அற்புதமான விஷயம். இன்ட்யூஷன் சொன்னேன் இல்லையா, ஸ்பூர்த்தி பிரத்யக்ஷம் என்று முன்பு ஒன்று சொன்னேன். அதையுமே இங்கு காணலாம். இந்திரஜித்து ராட்சச வானர வீரர்கள் எல்லாரையும் அடித்து விட்டு போய்விட்டான்.
ராம லக்ஷ்மணர்களையுமே அடித்து வீழ்த்தி இருக்கிறான். லக்ஷ்மணனை வீழ்த்தினான். ராமபிரானும் அந்த லக்ஷ்மணனை கண்டு புலம்பி கதறி அப்படியே மயங்கி விழுந்தார். அப்பொழுது அங்கு விபீஷணன், வீடணன் அவ்விடத்தை காண வந்தார். விழுந்து கிடக்கக்கூடிய ராமபிரானை பார்த்து, அடாடா ராமபிரான் விழுந்து விட்டாரே என்கிற ஒரு மிகப்பெரிய கிளேசம், தாபம் வந்தது விபீஷணனுக்கு. அப்பொழுது விபீஷணனுக்கு ஒரு ஸ்பார்க், ஒரு ஸ்பூர்த்தி, ஒரு இன்ட்யூஷன், ஒரு உள்ளுணர்வு. ஆயினும் இவருக்கு இல்லை அழிவு, சூத்திரம் போல இருக்குது. எனும் அதனால் ஆவி போயினது இல்லை. ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பொழுதும் இவர் அழிய மாட்டார். ஆயினும் இவருக்கு இல்லை அழிவு. ராமபிரான் அழிவார் என்று ஒன்று உண்டா? அப்படி ஒன்றே கிடையாது என்று இருப்பதால், எனும் அதனால் ராமபிரானுடைய ஆவி போகவில்லை, ஆவி போயினது இல்லை. இதெல்லாம் விபீஷணன் நினைச்சு பார்க்கிறார் என்று இது ஒரு ஸ்பார்க், இது ஸ்பூர்த்தி பிரத்யக்ஷம் என்று கொள்ளலாம். இது எல்லாமே உபாசனா விஷயம். இங்கே ஸ்பூர்த்தி பிரத்யக்ஷம்னு சொல்லுங்கோ, யோகி பிரத்யக்ஷம்னு சொல்லுங்கோ, சாட்சி பிரத்யக்ஷம்னு சொல்லுங்க. பிரத்யக்ஷம் என்கிற சொல்லாடல் இங்கு இருக்கிறதே தவிர, சாதாரணமாக பிரத்யக்ஷம் என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோமோ அது மாதிரி இதை எடுத்துக்கொள்வதற்கு இல்லை என்கிறது முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட இந்த ஒரு யோகானுபவத்தோடு கூட நாம் இங்கு இந்த சொற்பொழிவை முடித்துக் கொள்ளலாம். ராமராம.